தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். கோவையில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக மேற்கு புறவழிச்சாலை திட்டம் கொண்டு வரப்பட்டது. மொத்தம் 32.4 கிலோமீட்டர் பாலக்காடு மெயின் ரோட்ல ஆரம்பிச்சு, அதாவது மைல் கல்லில் ஆரம்பிச்சு நரசிம்ம நாயக்கன்பாளையம் வரைக்கும் 32.4 கிலோமீட்டருக்கு மேற்கு புறவழிச்சாலை அமைப்பதற்கான வேலைகள் துவங்கப்பட்டுச்சு. முதல் 3 கட்டங்கள்ல முதல் கட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மைல் கல்லிலிருந்து மாதம்பட்டி வரைக்கும், இந்த மைல்கல்லிருந்து மாதம்பட்டி வரைக்கும் 11.80 கிலோமீட்டர் சாலை அமைக்கும் பணி ஏறக்குறைய முடிவடையும் தருவாயில் இருக்குது. விரைவில் திறக்கப்பட உள்ளது. இந்த 11.80 கிலோமீட்டர் சரியா நம்ம 11 நிமிடத்துல நம்ம போய் இங்கிருந்து மைல்கல்ல ஆரம்பிச்சா மாதம்பட்டிக்கு போய் சென்றடைய முடியும். இப்போ அந்த பணிகள் முடிவடையும் தருவாயில் இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் என்னென்ன வேலைகள் பாக்கி இருக்கு அப்படின்னா, சாலையின் நடுவே மரங்கள் நடுறது, வர்ணம் பூசுறது, அதுபோக வெள்ளை பூச்சிகள் அமைக்கிறது, வாகன ஓட்டிகளை எச்சரிக்கும் விதமான ரிஃப்ளெக்டர் ஒட்டுறது, சாலையின் தடுப்புகள் அமைக்கும், இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பணிகள் சீக்கிரம் முடிவடைஞ்சதும் விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட உள்ளதுங்க. அதே சமயம் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த அமைக்கப்பட்ட இந்த முதல் கட்ட திட்டச்சாலையில பார்த்துட்டீங்கன்னா சரியாக 13 சிறு பாலங்களும் 2 மேம்பாலங்களும் உள்ள வருதுங்க. இந்த முதல் கட்ட ஃபர்ஸ்ட் பேஸ் வேலைகள் முடிவடைஞ்சிருச்சு. இன்னும் 2 பேஸ், அதாவது நரசிம்மநாயக்கன்பாளையம் மாதம்பட்டியிலிருந்து பாரதியார் யூனிவர்சிட்டி நரசிம்மநாயக்கன்பாளையம் வரைக்கான பணிகள் இன்னும் துவங்கப்படலை. ஆனா அதற்கான லேண்டுகள்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா வேலைகள் இன்னும் முடிவடையாம இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்போ அதுவும் மிக முக்கியமா இந்த காய்கறி லோடு கொண்டு போறவங்க எல்லாம் பாலக்காட்டுல இருந்து வர்றவங்க ஸ்ட்ரெயிட்டா இந்த மேற்கு புறவழிச்சாலையிலிருந்து மைல்கல், மாதம்பட்டி, பாரதிய யூனிவர்சிட்டி, நரசிம்மநாயக்கன் வழியா போய் ஊட்டி போறதுக்கும், ஊட்டியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் இதே மாதிரியான இந்த மேற்கு சிட்டிக்குள்ளேயே வராம இப்படி இந்த பாலக்காடு மெயின் ரோடு பிடிச்சி போறதுக்காகத்தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா இப்படிப்பட்ட சூழல்ல ஃபர்ஸ்ட் பேஸ் மட்டும்தான் இந்த வேலை முடிஞ்சிருக்குது. கோயம்புத்தூர் மக்களுடைய மிகுந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதுக்காக துவங்கப்பட்ட இந்த மேற்கு புறவழிச்சாலை திட்டத்துல இந்த ஃபர்ஸ்ட் பேஸ் மட்டும் இப்போ ஓபன் பண்ண போறாங்க. இதனால என்னென்ன சாதகங்கள், என்னென்ன பாதகங்கள்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பாத்திரலாம். வாங்க போலாம். பைபாஸ் ரோடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக ஆகிப்போச்சு. ஒரு ஊர் பெருகிட்டே போகும்போது ஒரு ஊரை தாண்டி போறதுக்கு இந்த பைபாஸ் ரோடு ரொம்ப ஒரு முக்கியமான அம்சமாக ஆகிப்போச்சு. இப்போ எல்லா பெரிய நகரங்களுக்கும் சுற்றி பைபாஸ் ரோடு வந்துருச்சு. இப்போ ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டருக்கு 10 வழி சாலை ஹைதராபாத்தை சுற்றி போட்டங்காட்டிக்கு தான் அது இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சென்னையிலேயே எடுத்துட்டிங்கன்னா 62 கிலோமீட்டருக்கு இருக்குது ரோடு. இப்போ மறுபடியும் 133 கிலோமீட்டருக்கு அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. மதுரை ஒரு நல்ல உதாரணமாக எடுத்துக்கலாம். மதுரையில் 4 பக்கமும் மதுரையை சுற்றி பைபாஸ் ரோடு வந்துருச்சு. ஸோ நீங்கள் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் போகிறக்கு மதுரை ஊருக்குள்ளேயே போகாமல் அப்படியே போய்க்கலாம். இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து போகிறீங்கன்னா சமயநல்லூர்லேருந்து அப்படியே திருமங்கலம் போயிடலாம். நம்ம ஊருக்குள்ளேயே போக வேண்டியதில்லை. ஸோ பைபாஸ் ரோடுங்கிறது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான அம்சமாக ஆகிப்போச்சு. அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. இதை உணர்ந்து மாநில அரசு மேற்கு புறவழிச்சாலைன்னு சொல்லி 33 கிலோமீட்டருக்கு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபேஸில் 11 கிலோமீட்டருக்கு இப்போ லேண்ட் அக்விசிஷன் முடிஞ்சு டெண்டர் விட்டு ரோடு போட்டு பாலங்கள் கட்டி முடிச்சு ரெடியாக வச்சுருக்கிறாங்க திறப்பு விழாக்கு. இதை நம்ம வரவேற்கிறோம். இது ரெண்டாவது ஃபேஸ் ஆரம்பித்து இப்போ லேண்ட் அக்விசிஷன் 90% முடிச்சுட்டாங்க. அது 10 கிலோமீட்டருக்கு மேலே போகுது ரெண்டாவது ஃபேஸு. அதுக்கு பட்ஜெட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 340 கோடி ரூபா அதுக்கு செலவு பண்ணுறதாக வந்திருக்கு. அதையும் நம்ம வரவேற்கிறோம். மூணாவது ஃபேஸில் 30-40% லேண்ட் அக்விசிஷன் முடிஞ்சிருக்குது. மீதமுள்ளது சீக்கிரம் பண்ணணுங்கிறது நம்ம வேண்டுகோளாக வைக்கிறோம். அதுக்கு ஒரு திட்டறிக்கை தயாரித்து அந்த ஃபேஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டா 33 கிலோமீட்டர், அதாவது மைல்கல்லிருந்து நரசிம்மநாயக்கன்பாளையம் வரைக்கும் ஊருக்குள்ளே வராமல் வண்டிக சௌரியமாக அந்த பைபாஸ் ரோட்டில் போயிடலாம். இது முதல் அட்வான்டேஜ். ரெண்டாவது நிறைய லேண்ட் ஏரியா அந்த பைபாஸ் ரோடு தொட்ட மாதிரி இருக்கிற ஏரியாவுக்கு ஆக்சஸ் வந்துருச்சு இப்போ. அப்போ அந்த லேண்டை நம்ம டெவலப் பண்ணலாம். நம்ம ஹவுசிங் பண்ணலாம், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரலாம், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வரலாம், அக்ரிகல்ச்சரே பண்ணலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் போட்டிருக்கிற ரோடை பார்த்தீங்கன்னா புது ரோடில் 2 பக்கமும் விவசாயம் பண்ணுறாங்க. அதனால் விவசாயம் ஒன்றும் மோசமாயிராது. இன்ஃபேக்ட் விவசாயத்தில் வர்ற பொருட்கள் விரைவில் மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு வர்றதுக்கான நல்ல சந்தர்ப்பம் இருக்குது. அந்த பைபாஸ் ரோடு இருக்கிறதுல அதுவும் ஒரு அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, மதுக்கரை சைடு, கோவைப்புதூர் சைடு, கேரளாவில் பாலக்காடு சைடு, இல்லை நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வர்றீங்கனாலும் ஊருக்குள்ளே வராமல் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் அப்படியே நம்ம சிறுவாணி ரோட்டுக்கு வந்துடலாம்.
பேரூர் சிறுவாணி ரோட்டில் அதுலேருந்து நம்ம ஃபர்தராக ஈஷாக்கு போகிறது, மற்ற இடங்களுக்கு போகிறது, காருண்யாக்கு போகிறது, அது எல்லாமே நீங்கள் சௌரியமாக போய்க்கலாம் வந்துக்கலாம். ஊருக்குள்ளே அந்த டிராஃபிக் கம்மியாயிரும். இந்த 2வது ஃபேஸை ஓப்பன் பண்ணாங்கன்னா மருதமலை வரைக்கும் வர முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. கேரளாலேருந்து மருதமலைக்கு நிறைய பேர் வர்றாங்க. அதை கூடிய விரைவில் வந்து தமிழக அரசாங்கம் கணக்கில் எடுத்துகிட்டு அதை பண்ணணும்னு நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். 3வது ஃபேஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஊட்டி போகிற டிராஃபிக் நம்ம ஊருக்குள்ளேயே வராமல் கேரளாவிலேருந்து, பொள்ளாச்சியிலேருந்து, நம்ம கோவைப்புதூர்லேருந்து ஊரில் அந்த வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறவங்க எல்லாம் கூட அந்த ரோட்டில் போய் அப்படியே ஈஸியாக நம்ம ஊட்டி போகிறக்கு, மேட்டுப்பாளையம் போகிறக்கு, பண்ணாரிக்கு போகிறக்கு, அது எல்லாத்துக்குமே நம்ம அந்த ரோடை யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது ஒரு அம்சம். 2வது அம்சம் வந்து கிழக்கு புறவழிச்சாலை. இதையும் பண்ணணும்னு நம்ம வேண்டுகோள் வந்து நம்ம வந்து அரசாங்கத்துக்கு வைக்கிறோம். 2 அரசாங்கத்துக்கும் வைக்கிறோம். இப்போ எல்என்டி பைபாஸ் வந்து பெருசு பண்ணுறாங்க. அது 27 கிலோமீட்டர் நல்லா வருது. அதை வரவேற்கிறோம். இது போக கிழக்கு புறவழிச்சாலை அந்த நரசிம்மநாயக்கம்பாளையத்திலிருந்து திரும்ப வந்து அவனாசி ரோடு, திருச்சி ரோடு, பொள்ளாச்சி ரோடு, பாலக்காடு ரோடில் வரைக்கும் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஊர் வந்து நல்லா இன்னும் வளர்ச்சி அடையும். அதில் வந்து கொஞ்சம் விவசாயிகளும் வந்து அவங்க இடம் போகுதுன்னு ஒரு வருத்தப்படுறாங்க. அது நியாயமானது கூட தான். பட் அரசாங்கம் வந்து நல்ல காம்பன்சேஷன் கொடுத்து அவங்களுக்கு அந்த இடத்த வந்து அரசாங்கம் எடுக்கும்போது நல்ல காம்பன்சேஷன் கொடுத்து எடுக்கணுங்கிற வேண்டுகோளையும் நாங்கள் அரசாங்கத்துக்கு வைக்கிறோம். அந்த வெஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வந்து என்னன்னா மலையொட்டி வருதுங்க. நீங்கள் அது மொத்தமாகவே அந்த 33 கிலோமீட்டர் மலையொட்டி தான் வருது. அங்கே வந்து நான் உறுதியாக சொல்கிறேன், நிறைய வனவிலங்குகள் கிராசிங் எல்லாம் இருக்க போகுது. ஸோ அந்த பயன்படுத்துகிறவங்க பத்திரமா பயன்படுத்தணும். நெடுஞ்சாலைத்துறையினர் கூறுகையில், மேற்கு புறவழிச்சாலை முதல்கட்ட பணியை 31க்குள் முடிக்க அறிவுறுத்தப்பட்டது. அதற்கேற்ப பணிகள் வேகப்படுத்தப்பட்டுள்ளன. 95% முடிந்துவிட்டது. மீதமுள்ள வேலையை செய்ய தனித்தனி குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. திறப்பு விழா தேதியை தமிழக அரசு இறுதி செய்யும். 60 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தால் 11 கிலோமீட்டர் தூரத்தை 10 நிமிடத்தில் கடக்கலாம். மாதம்பட்டியில் மேம்பாலம் கட்டுமானம் முடிந்தது. மைல்கல்லில் நடந்து வருகிறது என்றனர்.